அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இவங்க வழிகாட்டியா இருப்பாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இருக்காங்க. ஒருத்தங்க கிட்ட பேசும் போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க செயல்படுவாங்க. இவங்க அதி புத்திசாலியா இருக்காங்க. அதே நேரத்துல சாமர்த்தியசாலியா இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டம் வந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. மனசாட்சிக்கு விரோதமா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை இவங்க விட்டு தர மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு காலம் சரியில்லை அப்படின்னு ஒருத்தவங்க காலில் போய் விழலாமா, கையில போய் விழலாமா, இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க. வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் முயற்சி பண்ணி முன்னேறணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. கடகம் ராசிக்காரங்களே, இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பொன்னான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. நீங்க தனியார் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அற்புதமா இருக்க போகுதுங்க. கடகம் ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்க மேல கண் திருஷ்டி படுது, கெட்ட அதிர்வலைகள் வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பல மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கணுங்க. பாசிட்டிவான அதிர்வலைகளால நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாதுங்க. வாழ்க்கைக்கான விதிமுறைகள் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. கடகம் ராசிக்காரங்க எளிமையாக உங்க வாழ்க்கைக்கான நல்ல எதிர்காலத்தை அமைச்சுக்கலாங்க. எந்த நபரிடம் எப்படி பேசணும், யார்கிட்ட நம்ம அளவோட இருக்கணும், இதுல எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. சில நபர்கள் கிட்ட இருந்து நீங்க தள்ளி இருக்கிறது நல்லதுங்க. நல்லதை மட்டுமே யோசிங்க, நல்லதை மட்டுமே பேசுங்க, நல்லதை மட்டுமே நடைமுறைப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க. இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க. குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது ரொம்பவும் முக்கியங்க. இந்த மாதத்துல செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற பலன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க. ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க. இந்த மாதம் வரக்கூடிய ஆடி 18 மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க. ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க. ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க. ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க. ஒருவேளை உணவு அளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து உங்க வாழ்க்கையில இன்பங்கள் பெருகுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம்,
அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. கடகம் ராசிக்காரங்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காருங்க. அயன சயன போகஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காருங்க. குரு பகவானும் இருக்காங்க. ராசியில புதன் பகவான் இருக்காருங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இதன் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் கிடைக்க போகுது. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடைகள் அப்படிங்கிற பேச்சுக்கு துடி கூட இடம் கிடையாதுங்க. திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி நடக்க போகுது. குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது. உங்க கையில செல்வாக்கு அதிக அளவுல இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 4வதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி. நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதங்க, பூசங்க, ஆயில்யங்க. நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க. இவங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம். இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க. சுறுசுறுப்பா செயல்பட்டு எதையும் திறமையோட செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணா நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்த வேணாலும் செய்ய முடியும் அப்படிங்கறத முழுமையா நம்பக்கூடியவங்களா இருக்காங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க. இந்த வீடியோ கடகம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான பதிவுங்க. பல வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இதுங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்துல கடகம் ராசிக்காரங்க சில விஷயங்களை எதிர்கொள்ள இருக்கீங்க. வாழ்க்கையில இதுவரைக்கும் எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க பெரும்பாலும் வேலை, தொழில், வெளிநாட்டுல வேலை செய்யும் அமைப்பு போன்றவற்றை விரும்புறாங்க. இவங்க நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவங்களா இருக்காங்க. சொந்த பந்தங்களிடமிருந்து விலகி தூரமா இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுங்க. சொந்த பந்தமே நிறைய பேரு இவங்க மேல பொறாமப்படுவாங்க. கடகம் ராசிக்காரங்க ஒரு தனித்துவமான வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள போறாங்க. கடகம் ராசிக்காரங்களுக்கு 2வது வீட்டுல திரிகிரக யோகம் இருக்குதுங்க. இது பணவரவு சம்பந்தமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க. வேலை மற்றும் தொழில புதிய நபர்கள் மூலமா புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமா இந்த காலம் இருக்குதுங்க. சூரியன், புதன், சந்திரன் ஆகிய 3 கிரகங்கள் இணைவதால இந்த யோகம் ஏற்படுதுங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து கடகம் ராசிக்காரங்களுக்கு வேலை, தொழில் சம்பந்தமான எண்ணங்கள் எல்லாம் அதிகமாகுங்க. இதுவரைக்கும் இருந்த தடைகள், தாமதங்கள் எல்லாம் நீங்கி முயற்சிகளால உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உங்க மனசுல தோன்ற போகுதுங்க. புதிய நட்பு வட்டாரங்கள் அறிமுகமாகுங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. கடகம் ராசிக்காரங்க கடின
கடின உழைப்பாளியா இருக்காங்க. இருந்தாலும் பெரும்பாலும் உங்களுடைய உழைப்புக்கான முழுமையான பலன்கள் கிடைக்காத இடத்துல நீங்க இருப்பீங்க. உங்களுடைய முக்கியத்துவம் தெரிந்த இடத்துல இருந்தா மிகப்பெரிய வாழ்க்கையை நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க. வேலை இழந்த நபரா இருந்தா அடுத்த வேலையை பிடிப்பது சிரமமா இருக்குங்க. நல்ல வேலையில இருக்கிறத விட பெஸ்டான வேலை கிடைக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையில வாய்ப்புகள் வரப்போகுதுங்க. வேலை மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்க மனசுல இருக்க போகுதுங்க. ஒன்று, உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுங்க. இரண்டாவது, ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இல்லைன்னா உழைப்பின் மேல நம்பிக்கை வச்சு எந்த விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருந்தா போதும். நீங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போயிடலாங்க. உங்க வாழ்க்கையில தோல்விங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நிறைய பேருடைய கண் பார்வைகள் கடகம் ராசிக்காரங்க மேல இருக்கிறதுனால ஜாதகம் நல்லா இருந்தாலும் அவங்க தடுமாறிட்டு இருக்காங்க. கெட்ட அதிர்வலைகள் பார்வைகள் எப்ப பார்த்தாலும் உங்க மேல விழுந்துகிட்டே இருக்குதுங்க. அதனால நீங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகவே முடியலீங்க. இதற்கு முக்கிய காரணம் உங்ககிட்ட பேசுறவங்க எல்லாருமே நல்லவங்க இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோணுங்க. யாருடைய முன்னேற்றத்தையும் யாராலையும் தடுக்க முடியாதுங்க. ஆனா வரக்கூடிய தடைகள், தாமதங்கள், பிரச்சனைய கொடுக்கக்கூடியதை எல்லாத்தையும் நம்ம தடுத்து நிறுத்தலாங்க. பொறுமை இல்லாம இருக்கிறது, தோல்வி மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறது போன்ற மனப்பான்மை உங்க வாழ்க்கையில சரிவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பொறுமையா பொறுப்பா இருங்க. கிரகங்கள் இணையக்கூடிய இந்த காலம் புதிய சிந்தனைகள், புதிய நபரோட நட்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்க வாழ்க்கையில புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியில முடியுங்க. கிரக நிலைகள் மாறிக்கிட்டே தாங்க இருக்கும், பலன்களை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். முழுமையான மாற்றம் வேண்டும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்க ஈடுபடணுங்க. உங்க மூலமா உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர முடியுங்க. உங்க வாழ்க்கையில இனி இருள் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. பிரகாசமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே 16 செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம். பணம், பதவி, புகழ், கௌரவம் இதையெல்லாம் அடையணும், பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த 16 செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதியும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க. வயதுல பெரியவங்க பணம், பாசம், தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க. நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன தவறு செய்யறது வழக்கம்தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க. புத்தாண்டு அன்னைக்கு, பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம், அதை முழுமையா நிறைவேற்ற முடியாம போறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க. எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டும்னா நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும். கடவுளை வழிபாடு செய்யணும். நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க. இத மனசுல பதிச்சுட்டு நிச்சயமா நீங்க உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக புனர்பூசம் 4ஆம் பாதங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லதுங்க. உங்க வாழ்க்கையில முக்கிய முடிவை எடுக்கும் போது ஆலோசனை பண்ணி முடிவெடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு செல்றது நல்லதுங்க. வாகனத்தில் பயணம் செய்யும் போது கவனமா பயணம் செய்யணுங்க.
திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்மளுடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் பூசங்க. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எதிர்பார்த்த தகவல்கள் உங்க காதுல வந்து விழப்போகுதுங்க. உங்க கூட இருக்கிறவங்க மூலமா உங்க வாழ்க்கையில பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது. செல்வாக்கு உயர போகுது. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகுது. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்மளுடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. மனசுல இருந்த குழப்பங்கள் நீங்க போகுது. ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க. நிலம் வாங்க போறீங்க. உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.